ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸோட எபிசோட் நம்பர் 17. வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரிஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு கொஸ்டின் கேட்கப்படும். அதுக்கான ஆன்சர் இந்த எபிசோட்குள்ளே தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்களோட பேரை நம்ம அடுத்த எபிசோடில் சொல்லுவோம். இதுதான் அந்த கேம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்சிய தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க, நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கே வருவாங்க. எனக்காக என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த மாத்திரையை சாப்பிட உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் நிறைய அடிபட்டிருக்கதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் உன் காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நிறையா காயம் இருக்குது, உள்ளேயும் காயம் இருக்குது, நான் இன்னராக ரொம்ப வந்துட்டு காயப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னை எப்படி காப்பாற்றினியோ அதே மாதிரி நானும் உன்னை ஹீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நெத்தியோட நெத்தி வச்சு அவங்க சோல்குள்ளே போய் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்கள ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப பயந்துட்டியா? இதுக்கு மேலே இதை மாதிரி உனக்கு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாருமே ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரோட ஆராவும் சேர்ந்து, சோலும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பூச்செடி மாதிரி வளர்ந்து நிற்கும். அடுத்த நாள் காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு ஹீல் ஆகிருப்பாங்க. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்க கையை பிடிச்சி இவங்களோட கொஞ்சம் பவர்ஸை வந்துட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னுமே ஹீல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ரூலிங் வந்துட்டு இதை மாதிரி நான் கிராண்ட் மாஸ்டரை அழிக்கிறதுக்காக மாஸ்டர் ஷீயோட சேர்ந்து பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது அவங்க தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னா, ஆமாம் தப்பிச்சிட்டாங்க, இப்போது மாஸ்டர் ஷீக்கு என் மேலே தான் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் வந்துட்டு எப்படி இதுலேருந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு இந்த பேலஸை மட்டும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நான் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, அதை ஒருத்தங்க ஒட்டு கேட்டுட்டு வந்து நம்ம மாஸ்டர் ஷீக்கிட்டே சொல்லிடுவாங்க. நம்ம மாஸ்டர் ஷீக்கு வந்துட்டு என்ன தான் ரூலிங் மேலே டவுட் இருந்தாலும் இன்னுமே வந்துட்டு அவங்களால நம்ம ரூலிங்கை ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஏஞ்சி உட்காந்து ஓரளவுக்கு சரியான ஹீரோயினை பார்த்து அப்படியே வந்துட்டு திகைச்சு போய் உட்காந்துட்ருப்பாங்க, ரசிச்சிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஏஞ்ச உடனே, இப்போ எப்படி இருக்குது, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னா, ஐயோ எனக்கு தலை வலிக்குதே, கழுத்து வலிக்குதே, ஷோல்டர் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டரை. சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஷீயோட டெரிட்டரிக்குள்ளே தான் இருக்கோம். இது ஷீயோட ஒரு மேடமோட பேலஸ் இது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்துச்சுன்னா மாஸ்டர் ஷீயோட பேலஸ்குள்ளேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு அந்த மேடமோடது, இது ரொம்ப அவுட்டரில் இருக்குது, அதனால் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறதுனால யாரும் இவங்களை பார்க்கலாம் வரமாட்டாங்க, ஸோ இதுதான் சேஃபஸ்ட்டு பிளேஸு அப்படிங்கும்போது, ஓகே அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, ஓ இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு ஒன்று கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அழகாக கிஸ் பண்ணுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டரை. மேடம் ஷீயை பார்க்குறதுக்காக நம்ம ஸ்னேக் பாபுவும் இன்னொருத்தங்களும் வருவாங்க. அப்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பெட்டில் உருண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா மேடம் கூட போய் படுத்திருப்பேன், நீ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீ எந்திரி, அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதை விட உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரை பார்த்து பக்கத்தில் வந்த பையன் திட்டு. உடனே இந்த மேடம்க்கு கோவம் வந்து, மேடம் ஷீயாக இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து, இங்கே பாரு நீ தான் எனக்கு சர்வ் பண்ணணும், அவர்லாம் எனக்கு சர்வ் பண்ண தேவையில்லை, இவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தோல் மேலே கை போட்டுக்கிட்டு நம்ம அந்த பையனையே வேலை வாங்குவாங்க. இதுக்கு நடுவில் அந்த பையனை போக சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு, எனக்கு ஒரு துப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரை பார்த்து சொன்னோன்னே, கிராண்ட் மாஸ்டருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம கிராண்ட் மாஸ்டர் பெர்மிஷன் கொடுத்தோன்னே நம்ம ஸ்னேக் பாபு வந்து சொல்லுவாங்க, இதை மாதிரி வந்துட்டு நல்ல மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயம் பண்ண சொல்லியிருந்தோம், அவங்க பண்ணிட்டாங்க, அதோட இதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பையனை போக சொல்லிட்டு நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரை பார்த்துட்டு இருக்கும்போது கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, இங்கே பார் நான் உனக்கு ஒரு நல்ல மாஸ்டர் அரேஞ்ச் பண்ணுறேன், ரூலிங் விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்னேக் பாபுக்கு அப்படியே கண்ணு கலங்கிட்டு, எனக்கு மாஸ்டர் இருந்தால் இனிமேல் நீங்கள் மட்டும்தான், கிராண்ட் மாஸ்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உடனே, சரி நம்ம வெளில போய் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போகணும், நீ இங்கே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, என்ன யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் மாஸ்டர் ஷீயை பார்க்க போகிறேன் அப்படிம்பாங்க. ஸ்பிரிட் ஃபயர் கிடச்சிருச்சா அப்படின்னா இல்லை அப்படிம்பாங்க. அப்போது நம்ம நல்ல மாஸ்டருக்கு ஒரு தூது அனுப்புவாங்க, நம்ம பிளான் பண்ணபடி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நல்ல மாஸ்டர் வந்துட்டு தான் பையனை பார்த்துக்க சொல்லி அவங்களோட அசிஸ்டண்ட்டை அமுச்சிட்டு அங்கே வந்து
நம்ம கிராண்ட் மாஸ்டர் சொன்னபடி மாஸ்டர் ஷீயோட டெரிட்டரிக்குள்ளே இருக்க சில ஏரியாஸ்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் மாதிரியே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற மேஜிக்கல் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு நிறையா டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே வெளியில் வரும்போது அங்கே இருக்கிறவங்கலாம் இதை வந்து பாருங்கள், அதை வந்து பாருங்கள், ப்ளீஸ் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் வால்ட் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் நிறைய பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு செயின் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே இது நல்லா இருக்குல்ல அப்படின்னா தூக்கி வீசிடுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் மேலே செம கோவமாக இருப்பாங்க. இந்த மாத்திரை சாப்பிடையெல்லாம் சரியாயிரும், உன்னோட மூட்லாம் சரியாயிரும் அப்படின்னா இன்னுமே கோவம் ஜாஸ்தியாகி அப்படியே வந்துட்டு எல்லாரும் மூஞ்சிலையும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம கிராண்ட் மாஸ்டர் மேலே ரொம்ப கோவமாகி கத்துனோடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே வெளில வந்துடுவாங்க. அப்போ பார்த்தா மேகத்தெலாம் இடி வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு உடனே தெரிஞ்சிடும், ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நம்ம இடி சவுண்டை கேட்ட ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகும். இந்த இடி கூட எனக்கு வந்துட்டு இது பண்ணுதுப்பா, மூடை ஸ்பாயில் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக கத்திட்டு இருப்பாங்க. மாஸ்டர் ஷீயோட டெரிட்டரியில் நடந்த அந்த அட்டாக்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பையன் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது இதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, இது வந்துட்டு கிராண்ட் மாஸ்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க. நம்ம நல்ல மாஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் இறந்து போகலை அப்படின்னா, ஐயோ அவன் இன்னும் இறந்து போகலையா, அப்போது நம்ம நினச்சது தப்பு, ரூலிங் கிடையாது, ஸ்பை, நான் அந்த நல்ல மாஸ்டர் தான் ஸ்பையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பையன் பேசாமல் அவங்கள கொண்டுடலாமா அப்படின்னா, அவங்க பையனையே கொல்ல முடியல, நீ அவரையா போய் கொல்ல போகிற, அப்போ அவரை நம்ம வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா, இல்லை நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு, அவருக்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம மாஸ்டர் ஷீ ஒரு பிளான் போடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அந்த ஜுவல்லரியை வந்துட்டு ரொம்பவே அழகாக ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த இதில் வந்துட்டு இவங்களோட பவர்லாம் செலுத்தி ஒரு மாதிரி ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே அதுக்கு அடுத்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம ஸ்னேக் பாபு அந்த ஜுவல்லரி மேக் பண்ணுறதை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அந்த தண்டர் பார்த்துட்டு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 தண்டர் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு அது மட்டும் இருக்கும்னு தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கழுத்தில் அந்த ஜுவல்லரியை மாட்டி விட்டுட்டு பக்கத்தில் படுத்து அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டரும். ஏஞ்சி பார்க்கும்போது கழுத்தில் இருக்க ஜுவல்லரியை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா இது உனக்கு பாதுகாப்பும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தண்டர் வேலிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இங்கே போய் நீ அமைதியாக உட்கார், அது மட்டும் பண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் மறைஞ்சு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இடி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோயினை தாக்கும். அப்போல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி அந்த நெக்லஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு ஜுவல்லரி, அதுலேருந்து ஒரு பாதுகாப்பு மலைய மாதிரி வந்து அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப நிறையா வர ஆரம்பிச்சிடும், ரொம்ப நிறையா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஜாஸ்தியாக வரும். இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது ராசாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகும்போது வேறு ஒரு ஃபோர்ஸ் நின்று தடுத்துட்டு இருக்கோம். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம கிராண்ட் மாஸ்டர். ஒரு துளி கூட நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் ஆக விடாமல் முன்னாடி நின்று எல்லாத்தையும் தடுத்துட்ருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு அவங்க மேலே ரொம்பவே லவ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இதில் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அடிபட்டு அவங்க வாயிலிருந்து ரத்தம்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுற ஒரு மனுஷனை எப்படி தன்னால் விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பூரிப்பில் இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்போது பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஹீரோயினை பார்த்து கேட்க, இல்லை என் ஹார்ட் நின்றுச்சு அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, என்னை விட்டுட்டு யாராலையும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம கிராண்ட் மாஸ்டர் கையிலேருந்து ரத்தம் வர்றதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின். ஏற்கனவே உங்களுக்கு நிறையா வீக்காக இருக்கீங்க, நிறையா பிளட்டு போயிருக்கு, இப்போ இதில் வேறு பிளட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு திருப்பி வந்துட்டு பேண்டேட்லாம் போடுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றின மாதிரி நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த பேண்டேட் போட்டிருக்கேன், எனக்கு தெரியாது நீங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே சாஞ்சிப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர்கிட்ட. உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் 2 பேருக்கும் ரொமான்ஸ் வந்து அப்படியே அழகாக கிஸ் பண்ணிப்பாங்க. நான் எதுக்குமே வருத்தில்ல, நான் வந்துட்டு உங்களோட டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் இருந்தும் கூட நான் இதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியலல்ல அப்படிங்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர், இல்லை இது வந்துட்டு அதனால கிடையாது, நீ என்னோட ஆறாவை சுமக்கிற, அதனால தான் வந்துட்டு இது இவ்வளோ ஃபோர்ஸாக உன்னை வந்து தாக்குச்சு, இதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். இந்த எபிசோட்கான குவெஸ்டன் வந்துட்டு, நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் எந்த இடத்துல ஒளிஞ்சிட்ருப்பாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.
லாஸ்ட் எபிசோடில் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் ஃபஸ்ட்டு சொன்னது நம்ம நதியா ராயப்பன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நதியா.